ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு குரு பயிற்சியோட வரிசையில் கடக ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடகத்தை பற்றி கதைக்கக்குள்ளேயே கஷ்டமா இருக்குது. அஷ்டம சனியில புனர்பூசம் 4ஆம் பாதம் ஆயில்யம் பூச நட்சத்திரக்காரர்களை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இந்த அஷ்டம சனி கருண கொடூரமான தாக்குதல், கொலைவரி தாக்குதல். அஷ்டம சனியில என்னட்ட யாதகம் பார்த்த அத்தனை பேருக்கு, அத்தனை கடகராசிக்காரர்களும் கண்ணீர் மல்க என்னோட கன்சல்டேஷன் செய்துட்டு போயிருந்தார்கள். உண்மையில சோகம் தோய்ந்த கதைகள். அஷ்டம சனி அதாவது 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 29ஆம் தேதி அஷ்டமத்திலிருந்து சனி விலகி 9ஆம் இடத்துக்கு போயிடுறார் கடகராசிக்கு. அதாவது கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்த சனி, அஷ்டமத்தில் இருந்த சனி 9ஆம் இடத்திற்கு குருவின் வீட்டுல போய் நல்லபடியா குருநாதரோட வீட்டுல போய் இருந்துட்டார். அப்ப சனி கொடுத்த தொல்லைகள், அஷ்டம சனியால் கருண கொடூரமாக தாக்கப்பட்ட கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியின் பிடியிலிருந்து, தாக்குதலிலிருந்து இந்த மாதம் 29ஆம் தேதியிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். சரிதானே? சரி, இப்ப இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி. கடகராசிக்கு இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்திலிருந்து ஓரளவுக்கு நன்மைகளை தந்து கொண்டிருந்த, அதாவது சனி கெடுதல் செய்து கொண்டிருந்தாலும் அஷ்டமத்திலிருந்து 11ஆம் இடத்துல குரு இருந்து ஓரளவுக்கு நன்மைகளை தந்து கொண்டிருந்த குரு 12ஆம் இடத்துக்கு வரார், மறைவு ஸ்தானத்துக்கு. சனியினுடைய தொல்லைகள் ஓய்ந்து போகிறது. அவர் குருவோட வீட்டுக்கு 9ஆம் இடத்துக்கு போறார். சரிதான்? இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரர்கள் அப்படி இருக்கும். அதுக்கு முதல்ல குருவை பயிற்சி பார்க்கலாம். குரு ஒரு தனகாரகர் என்று சொல்லுவினோம். அதாவது ஒரு பொருளாதார வசதி நல்லபடியா கிடைக்கணும், தனம் கிடைக்கணும்னா குரு நல்லா இருக்கணும். தனகாரகர், புத்திரகாரகரும் அவர் தான். சரிதானே? நல்ல குழந்தைகள் கிடைக்க வேண்டும், அதிகப்படியான ஆண் வாரிசுகள் கிடைக்கணும், குறைந்தபட்சம் ஒரு ஆண் வாரிசு கிடைக்க வேண்டும் என்றாலே குரு நல்லா இருக்கணும். புத்திரகாரகர், தனகாரகர், மங்களகாரகர், சுபகாரகர், எப்படி வேண்டுமென்னாலும் சொல்லலாம். குரு ஒரு யாதகத்துல கெட்டு போகாம நல்ல பொசிஷன்ல இருந்தாலே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த யாதகன் நிச்சயமா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவான். சரிதானே? அதனால இந்த குரு பயிற்சி என்றது தோராயமா ஓராண்டு காலத்துக்கு ஒரு தடவை தான் குரு பயிற்சி நிகழுது. அதனால ஒரு வருட காலம் ஒரு ராசிலேயே இருந்து கொண்டு தன்னுடைய 3 பார்வைகளால், 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வைகளால் மொத்தம் 4 ராசிகளை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த சுபர், முழு சுபர், இயற்கை சுபர், இவருடைய பெயர்ச்சி என்றது யோதிட உலகத்துல முக்கியத்துவமா இருக்குது. இன்றைக்கு கடகராசிக்கு எப்படி என்று பார்ப்போம். கடகராசிக்கு அஷ்டம சனி தொலைந்தது, சனியினுடைய கோர தாண்டவங்கள் முடிந்தது. குருநாதர் லாபஸ்தானத்திலிருந்து இப்ப கடகத்துக்கு 12ஆம் இடத்துக்கு மிதனத்துல போய் இருக்க போறார். சரி, 12ஆம் இடத்துல குரு வந்தா என்ன நடக்கும்? ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். கோயில், குளம், அதாவது இறை வழிபாடுகள், தியானம், யோகா, இது பக்தி, இது போன்ற மார்க்கத்தில் உண்மையாகவே ஈடுபடுவீர்கள். 12ஆம் இடத்தோட குருவோ சனியோ கேதுவோ தொடர்பு கொள்கிற போது, குறிப்பா குருநாதர் தொடர்பு கொள்கிற போது உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனைகளை நல்ல தூய்மை அடையும். சரிதானே? 12ஆம் இடம் சுபத்துவமாகிறதால 12ஆம் இடத்துல குரு இருந்து 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வெளி மாவட்டம் செல்வோம், வெளி மாநிலம் செல்ல வேண்டும், வெளி தேசம் செல்ல வேண்டும், வெளியூர் செல்ல வேண்டும், வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தில் இருப்பவர்களுக்கு இப்போது ஆசை நிறைவேறும். சரிதானே? வெளிநாட்டுக்கு போவதற்கான யோகம் கைகூடி வந்திருக்கிறது. 12ஆம் இடத்துல குரு இருந்து 8ஆம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துறார். 8, 12ஆம் இடங்கள் பரிபூர்ண சுபத்துவம் அடைகிற போது உங்களுடைய வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும், அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும். சோ அதனால வெளிநாட்டு அமைப்புகளுக்கு இப்போது அட்டகாசமான அற்புதமான பலனா இருக்குது. சரி, 12ஆம் இடத்துல குரு இருக்கிற போது இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, சுப விரயங்களை தருவார். சரிதானே? கோயில் குளத்துக்கு செலவழிக்கிறது, அன்னதானங்களுக்கு செலவழிக்கிறது, அனாதை ஆசிரமங்களுக்கு செலவழிக்கிறது, அதாவது சுப விரயங்கள். அதாவது 12ஆம் இடத்துல குரு இருக்கிற போது விரயம் கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. அதனால 12ஆம் இடத்துல குரு இருக்கிற போது எப்படியும் விரயம் நடக்க போகுது, உங்களோட வாழ்க்கையில விரயம் ஏற்பட போகுது. அதனால எல்லாவற்றையுமே சுப விரயங்களாக ஆக்கிக் கொள்வது புத்திசாலித்தனம். சரிதானே? 12ஆம் இடத்துல இருக்கிற இந்த குரு தன்னுடைய 3 பார்வைகளால் 3 ஒவ்வொரு இடங்களை பார்க்க போறார். 4ஆம் வீட்டை கடகத்துக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார், துலாத்தை பார்க்கிறார், தனுஷை பார்க்கிறார், கடகத்துக்கு 6ஆம் வீட்டை பார்க்கிறார். 6ஆம் அதிபதியும் அவர் தான். சரிதானே? அதே நேரத்துல 12ஆம் இடத்துல, அதாவது கடகத்துக்கு 12ல நிற்கிற குரு கடகத்திற்கு 8ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இந்த 4ஆம் பார்வை, அதாவது 4ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் குருநாதர் பார்க்கறதால என்ன பலன்கள் கிடைக்க போது கடகராசிக்காரருக்கு என்று சொன்னா,
4ஆம் வீடு என்ன இருக்குது? வீடு, வாகனம், தாயார், தன் சுகம், கல்வி எல்லாமே 4ஆம் இடம் தான். சரிதானே? அம்மாவனுடைய ஆசீர்வாதத்தை பெற போகிறீர்கள். அம்மாவுக்கு பிடிச்ச பிள்ளையா மாற போறீங்க. இவ்வளவு நாளும் அம்மாட்ட திட்டு வாங்கி, பேச்சு வாங்கி, உதவாங்கி, அடி வாங்கி, மிதி வாங்கி கொண்டு இருந்திருந்தால் அம்மாவுக்கு பிடித்த குழந்தையாக மாற போகிறீர்கள். அம்மாவின் அன்பு, அரவணைப்பு, ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம். அம்மாட்ட இருந்து எதையாச்சும் நீங்கள் வாங்கணும் என்று சொன்னால், அம்மாட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும், அம்மாவினுடைய அனுமதியை பெற வேண்டும் என்று சொன்னால், இது அம்மாவின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, அம்மாவின் அனுமதியை வாங்குவதற்கு தரமான நேரம். சரிதானே? உங்களுடைய விருப்பங்களை தாயாரிடம் சொல்லி அவருடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் பெற்றுக் கொள்ளுங்கள். 4ஆம் இடத்துல அதாவது கடகத்துக்கு 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அவர் 6ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அவர் 6ஆம் அதிபதி. 6ஆம் வீட்டை 6ஆம் அதிபதியாகி ஒரு சுபராகி 6ஆம் வீட்டை பார்க்கிற போது 6ஆம் இடத்தை வளர்த்து விடுவார். கடன் நோய் எதிரிகள் வளரும், ஆனாலும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். கடன் நோய் எதிரியால வம்பு வழக்கு, அதாவது அவமானமோ, ஜெயிலோ, சிறையோ, அடிதடியோ, வம்பு வழக்கோ வரப்போவதே இல்லை. ஆனால் எல்லாமே சுப கடனா இருக்கும். நோய் வந்தாலும் நல்ல டாக்டர் கிடைப்பார், நல்ல ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கும். சரிதானே? 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. கடன் வாங்கி, லோன் வாங்கி வீடு கட்ட முடியும். நீண்ட கால வீடு கட்ட வேண்டும். அதாவது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குமே நமக்கென்று சொந்தமா ஒருபடி நிலம் வேண்டும், நமக்கென்று ஒரு சின்ன குடிசை என்றாலும் வேண்டும் சொல்லி ஆசை நிச்சயமா இருக்கும். சரிதானே? உண்மையா சொல்றேன், இந்த குரு பயிற்சி கடகராசியில பிறந்த நிறைய பேர் சொந்த வீடு கட்ட போறீங்க. கடன் வாங்கி, லோன் வாங்கி, சுப கடன் கிடைக்க போகிறது. அதை வாங்கி வீடு கட்டலாம், வண்டி வாகனம் வாங்கலாம். அதாவது வாகன யோகம் இருக்குது. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது, 6ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது லோனுக்கு வண்டி வாகனம் வாங்கி அந்த லோனை கட்டி அடைத்து விட முடியும். அதனால ஒரு அவமானம் வர போறது இல்லை. சரிதானே? வீடு வாசல் வாங்கலாம், அதாவது வீடு வாசல் கட்டலாம், வீடு வாசல் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், கல்வியில முன்னேற்றமா போகலாம், அம்மாவனுடைய அரவணைப்பு, அம்மாவனுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதால அவ்வளவு நன்மை. நீண்டகால ப்ராசஸ். ஒரு மனிதனுக்கு நமக்கென்று ஒரு பிடி நிலம் வேண்டும், நமக்கென்று ஒரு வீடு வாசல் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு உண்மையாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சொந்த வீட்டை தந்து விட்டுத்தான் போகும். சரிதானே? சரியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு பிடிச்ச வண்டி வாகனங்களும் வாங்கலாம். சரி, கல்வியில முன்னேற்றமா போகலாம். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது. மற்ற இன்னும் ஒன்று, அதாவது 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதால பிரச்சனை இல்லை. 6ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 6ஆம் இடத்தை வளர்த்து விடுவார். 6ஆம் இடத்துல ருணம், ரோகம், சத்துரு, கடன் எல்லாம் தானே அதுல இருக்குது. ஆனா இது எல்லாமே சுபமாகத்தான் அமையும், தப்பாகவோ, தீங்காகவோ, கெடுதலாகவோ அமையாது. சரிதானே? நல்ல கடன் கிடைக்கும், அதை வாங்கி வீடு வாசல் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், கல்விக்கு செலவழிக்கலாம், அம்மாவுக்கு செலவழிக்கலாம், அன்னதானம் செய்யலாம், வயதான முதியோர்களுக்கு கொடுக்கலாம், திருமணம் செய்யலாம், தங்கைக்கு சீர் செய்யலாம். 12ஆம் இடத்துல விரயம் காத்திருக்குது உங்களுக்காக. அதனால அதாவது இன்னும் ஒன்று சொல்றேன், அதாவது விரயஸ்தானம் வலுவடைஞ்சிருக்கிற போது, விரயஸ்தானத்துல குருநாதர் இருக்கிற போது சுப விரயங்கள் வரப்போது. வீட்டுக்கு தேவையான பாத்திர பண்டங்கள் வண்டி வைங்கோ, தங்கங்கள் வாங்கி வைக்கலாம், தங்கம் நகை வாங்கி வைக்கலாம், நிலையான சொத்துக்களை வாங்கலாம். எப்படியும் விரயமாக போது அதை புத்திசாலித்தனமான விரயமாக மாற்ற வேண்டும் அல்லவா? சரிதானே? சரி, 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதாவது கடகத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால 8ஆம் வீட்டை பார்க்கிறார் கடகத்துக்கு. 8ஆம் வீட்டை குரு பார்த்தா என்ன நடக்கும்? 8ஆம் இடத்துல தானே கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அவமானம், ஜெயில், சிறை, விபத்து, கேவலம், அசிங்கம் வந்து எல்லா தாறுமாறும் அங்கதானே இருக்குது. அப்ப அதை பார்த்து வளர்த்து விட்டுருவாராண்டு அப்படியெல்லாம் பயம் வேண்டாம். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது 8ஆம் இடத்தின் சுப ஆதிபத்தியங்கள் வளரும். என்ன 8ஆம் இடத்துல சுப ஆதிபத்தியம் இருக்குது? அதாவது திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு வெளிமாநிலம் செல்ல முடியும், பங்கு சந்தை லாபம், உழைக்காமல் இன்னொருவருடைய பணம் உங்களுக்கு வருவது, லாட்டரி டிக்கெட், மறைமுக தனலாபங்கள். சரிதானே? அதனால 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 8ஆம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துறார். 8, 12ஆம் இடங்கள் பரிபூர்ண சுபத்துவம், வெளிநாட்டு யோகம் கை வந்திருக்கிறது. தயவு செய்து உங்கள் அருகிலே இருக்கிற ஒரு ஜோதிடரை அணுகி உங்களுக்கு பிறந்த ஜாதகத்துல வெளிநாடு செல்வதற்கான அதாவது அமைப்புகள் இருக்குதான்னு பார்த்தால், உண்மையாக அப்படி இருக்கும் என்று சொன்னால் இப்பத்தான் நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான சரியான காலம். சரிதானே? மற்றது என்ன இருந்தாலும் இப்ப நான் சொல்ற பலன் எல்லாமே கோச்சாரத்துல குருநாதர் இடப்பெயர்ச்சி ஆகிறார், அதற்கான பலன்கள். சரிதான். ஆனா தசாபுத்தி ஒன்று இருக்குது. அதாவது பிறந்த ஜாதகத்துல உங்களுக்கு இப்ப என்ன தசாபுத்தி நடக்கிறது என்றதுதான் இப்ப உங்களுக்கு என்ன சம்பவங்கள் நடக்கும்ன்றதை தீர்மானிக்கும். சரிதானே? கோச்சார மாற்றங்கள் உங்களுக்கு இப்ப என்ன நடக்கும்ன்ற சம்பவங்களை தீர்மானிக்காது. இப்ப உங்களுக்கு அதாவது தசாநாதன் தானே கட்டளை தளபதி. தசாநாதா, அது உங்களுக்கு இப்ப என்ன தசை நடக்குதோ, என்ன தசாபுத்தி நடக்குதோ அதை பேஸ் பண்ணித்தான், அதன் அடிப்படையில தான் கோச்சார கிரகங்கள் நல்லதையோ கெட்டதையோ எடுத்து தந்துட்டு போகும்.
சரிதானே? தயவு செய்து உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை அணுகி, ஏன்னா கடகராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட 2-2.5-3 வருஷமா கடுமையான போராட்டம், கடுமையான மனவலி அதாவது வார்த்தைகளால் சொல்ல முடியாத வலிகளை அனுபவித்து விட்டீர்கள். இந்த குரு பயிற்சி விரயஸ்தானத்துல வந்திருக்குது, வெளிநாட்டு யோகம் அமைந்திருக்குது, நல்ல கல்வி கிடைக்க போது, அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைக்க போது, அற்புதமான பலன்கள் எல்லாம் காத்திருக்குது. ஒரு தடவை தயவு செய்து உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிற, உங்கள் அருகிலே இருக்கிற ஜோதிடரை அணுகி அதை நல்ல கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்வது நல்லது. சரிதானே? மற்றது, அதாவது 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி இருக்குது. அதாவது கடகராசிக்காரர்களுக்கு எல்லா பலனுமே நல்ல பலனா இருந்தாலும் சில அறிவுறுத்தல்களையும் நான் சொல்ல வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறேன். அதாவது மே மாதம் 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி இருக்குது. கேது 2ஆம் இடத்துல இருக்க போற, டோர் லாக், வாய்க்கு பூட்டு போட வேண்டும். அதாவது 2ஆம் இடத்துல கேது வருகிற போது வார்த்தைகளில் கவனம் வேண்டும். மற்றவர்களோடு பேசுகிற வார்த்தைகளை வடிகட்டித்தான் பேச வேண்டும். சுத்தமான தெளிவான வார்த்தைகளை எடுத்து. 2ஆம் இடத்துல கேது வருகிற போது எதையாவது உளறி விடுவீர்கள், யாரையாவது திட்டி விடுவீர்கள், பேசக்கூடாத வார்த்தைகளை, கூடாத தகாத வார்த்தைகளை பேசி விடுவீர்கள். அதனால 2ஆம் இடத்துல கேது வரப்போது எப்ப? மே மாதம் 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி. அதனால 2ஆம் இடத்துக்கு கேது வாரதால உங்களுடைய பேச்சில் மட்டும் கவனம் தேவை. மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பார்த்து வளர்க்க போறார். 6ஆம் இடத்தை பார்க்கறதால சுப கடன்கள் கிடைக்க போது, வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம். 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதால 8ஆம் இடத்தினுடைய சுப ஆதிபத்தியங்கள் வளரும். 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சுப விரயங்கள் காத்திருக்குது. உண்மையிலேயே நல்ல பலன்கள் தான் காத்திருக்குது. அதுல எந்த சிக்கலும் இல்லை. அதாவது ராகுகேது பயிற்சியால 2ஆம் இடத்துக்கு கேது அமர்றதுனால மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு பேச்சில் மட்டும் கவனம் வேண்டும், கவனம் வேண்டும், கவனம் வேண்டும். சரிதானே? கடகராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை சொன்னதில் உண்மையிலே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இது போல இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நமஸ்காரம்.